நேபாளத்தில் நேற்று ஏற்பட்ட கரும் நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 2000ஆக அதிகரித்துள்ளது. இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கி இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. காத்மாண்டுவிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாம்ஜங் பகுதியை மையமாக கொண்டு நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7 புள்ளிகளுக்கும் அதிகமாக பதிவான நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள், வீடுகள் இடிந்து விழுந்தன. 80 ஆண்டுகளுக்கு பிறகு மிக மோசமான நிலநடுக்கத்தை சந்தித்துள்ள நேபாளத்தில் நேற்று ஒரே நாளில் அடுத்தடுத்து 65 முறை நில அதிர்வுகள் உணரப்பட்டன. நூற்றுக்கணக்கான வீடுகள், பாரம்பரியமிக்க நினைவு சின்னங்கள், பழமையான கோயில்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. நிலநடுக்க பேரழிவில் பலியானோரின் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியுள்ளது. ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு 5000-ஐ எட்டும் என்று மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பல்வேறு நாடுகளில் இருந்தும் மீட்பு படையினர் நேபாளம் விரைந்துள்ளனர். பல்வேறு உபகரணங்களுடன் செல்லும் நாங்கள் திட்டமிட்டபடி மீட்பு பணியில் ஈடுபடுவோம். பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்றதும் எங்களின் பணிகள் தொடங்கிவிடும். அரசின் உத்தரவுக்காக நாங்கள் காத்துள்ளோம். படுகாயமடைந்துள்ள 5000-க்கும் அதிகமானோர் மருத்துவமனைகள், தற்காலிக முகாம்களில் உள்ள சிகிச்சை மையங்களில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதனிடையே நேபாளத்தில் இன்று காலையும் நில அதிர்வுகள் ஏற்பட்டன. மேலும் 72 மணி நேரத்திற்கு நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரித்திருப்பதால் பொதுமக்கள் வெட்ட வெளியிலேயே தங்கியுள்ளனர். உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.